நமஸ்காரம். ஒரு மேஜை செய்வதற்கு என்னென்ன வேண்டும்? மரம், செதுக்குவதற்கு உளி முதலானவைகள், ஆணிகள், இது போன்றவைகள் இருந்தால் மேசை செய்து விடலாம். கோயிலில் தேர் திருவிழா, தேர் கட்டுவதற்கு என்ன வேண்டும்? சக்கரத்துடன் கீழ்ப்பகுதி, மேலே கட்ட வேண்டிய தேர் சீலைகள், குதிரைகள், பொம்மை குதிரைகள், இழுப்பதற்கு நீண்ட கயிறு, இவையெல்லாம் இருந்தால் ரத நிர்மாணம், தேர் கட்டப்படும். ஆனால் இதில் ஆச்சரியம், இவைகள் இருந்தால் மட்டும் தேர் இழுப்பப்படாது, மேசை செய்யப்படாது. கண்டிப்பா அந்த மேசையை செய்வதற்கு தச்சர் வேண்டும். எல்லா கருவிகளும் மட்டும் இருந்தால் போதாது. அதே போலத்தான் தேர் செய்வதற்கும் அதற்குரிய அதிகாரிகள் வேண்டும். மற்ற பொருள்கள் இருந்ததற்காக தேர் நிர்மாணிக்கப்பட மாட்டாது. சரி, அப்படி என்றால் தச்சர் தான் முக்கியமா? ஆமாம். அவர் மட்டும் இருந்து மேசை செய்ய முடியுமோ? முடியாது. கண்டிப்பா மரம் வேண்டும். மரம் வேண்டும், உளி வேண்டும், எல்லாம் வேண்டும். அவரும் வேண்டும். இருவரில் யார் முக்கியம்? மரமா, தச்சரா? ஒன்று தெரிந்துவிட்டது, மரமும் உளியும் ஆணியும் சேர்ந்து மேசையாக உருவெடுத்து விடுகிறோம் என்று ஒரு நாளும் சொல்ல முடியாது. மரத்தையும் ஆணியையும் உளியையும் வைத்துக்கொண்டு மேசை செய்கிறேன் என்று தச்சர் தான் சொல்ல முடியும், உறுதி எடுக்க முடியும். அதனால் ஜட பொருள்கள், ஞானமற்றவைகள் மட்டும் கூடி ஒன்றை உருவாக்கிவிட முடியாது. அதற்கு ஞானமுள்ள ஒருத்தர், அறிவுள்ள ஒருத்தர் அதிஷ்டானம் பண்ண வேண்டும்னு சொல்லுவார்கள். அதாவது பல ஔன்முக்கியம். இந்த பொருள்களை வைத்துக்கொண்டு மேசை செய்ய போகிறேன், அதுதான் பயன் என்கிற ஈடுபாடு இருக்கும், அந்த அறிவிருக்கக்கூடிய ஒருத்தர் வேண்டும். மேசை எப்படி செய்ய வேண்டும்ங்கிற அறிவு வேண்டும். அதை செய்வதற்குண்டான ஆற்றல், சக்தி வேண்டும். எல்லாத்தை விட இவற்றை கொண்டு மேசை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம், ஊக்கம் வேண்டும். அவருக்கு செய்ய தெரிந்ததற்காக விருப்பம் இல்லாவிட்டால் செய்வாரா? இந்த ஆற்றல், அறிவு, விருப்பம், இந்த மூன்றும் இருக்கிற ஒரு மனிதர் வேண்டும். அப்பதான் மேசை உருவாகும், தேர் நிர்மாணிக்கப்படும். இதுவரை தெரிகிறதா? அதை போல்தான் இந்த உலக படைப்பு. உலகம் உருவாயிற்றுன்னு சொன்னால் அதற்கு வேண்டிய தண்ணீர், மண்ணு, காற்று, நெருப்பு என்ன உண்டோ இவையெல்லாம் இருக்கிறதுன்னு வைத்துக் கொள்வோம். தானே உருவாகாது. இவைகள் கூடி கூடி பேசி நாங்கள் உலகமாக உருவெடுப்போம் என்றா சொல்ல முடியும்? முடியாது. யாரோ ஒருத்தர் இந்த பொருள்களை எல்லாம் வைத்துக்கொண்டு உலகத்தை நிர்மாணிக்கக்கூடிய அறிவு இருக்க வேண்டும், ஆற்றல் இருக்க வேண்டும். அது மட்டும் போராது. ஏதோ ஒரு பயனுக்காக இந்த உலகத்தை படைக்கப் போகிறேங்கிற விருப்பம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது பாட்டுக்கு தண்ணீராக இருந்து போகிறதே. எதுக்கு கட்டடம், எத்தனை சாலைகள், பாதைகள், பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மேல் லோகம், ஆகாயம், எவ்வளவோ கேலக்சிஸ், ஒன்னும் வெறுமன் இல்லையே. இது இத்தனையும் என்ன? ஜடப்பொருள்கள் தாங்களாக சேர்ந்து கேலக்சியாக உருவெடுப்போம், மில்கி வேயாக ஆவோம், இப்படி எல்லாமா சொல்லும். அதெல்லாம் முடியாது. எவ்வளவோ விஷயங்கள் பிரபஞ்சத்தில் என்ன இருக்கிறது என்றே நமக்கு தெரியாது. அது பிரபஞ்சத்துக்கும் தெரியாது. அறிந்தவர் மற்றொருத்தர். அவர்தான் இந்த பிருத்திவியாப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசத்தை வைத்துக்கொண்டு, அவரே உருவாக்கின இவற்றை வைத்துக்கொண்டு
மக்களின் கர்மங்களை தொலைத்து முக்தி பெறுவதற்காக, அந்த பயனுக்காக பிரபஞ்சத்தை படைக்கப் போகிறேன், பிரபஞ்சமாக நானே உருவெடுக்கப் போகிறேன் என்று அவர் ஆர்வம், அவர் விருப்பப்படுகிறார், சங்கல்பிக்கிறார். அந்த பிரம்மம், பரபிரம்மம் பகவான், அவரிடத்தில் அதற்குரிய விருப்பம் இருக்கிறது, பயனை குறித்து விருப்பம் இருக்கிறது, எப்படி படைக்க வேணுங்கிற அறிவு இருக்கிறது, இப்படி படைக்க வேணுங்கிற ஆற்றல் இருக்கிறது, சக்தி இருக்கிறது. இதுதான் அவர் அதிஷ்டிக்கிறார்னு சொல்லுகிறோம். அப்படி அவர் இல்லாமல் எப்படி உலகம் படைக்கப்படும்? இப்பதானே பார்த்தோம், தேர்ச்சியிலையும் பொம்மை குதிரையும் இருந்ததற்காக, சக்கரம் இருந்ததற்காக தேர் கட்டப்பட்டு விடுமா? முடியாது. அறிவுள்ள மனிதன் இருந்தால் தான் தேரை கட்ட முடியும், மேசை செய்ய முடியும். சரி, அதே போல இந்த பிரபஞ்சத்தையும் அறிவுள்ள மனிதன் படைக்கலாமா என்றால், நிச்சயமாக உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நம்மால் முடியாது என்று. உண்மையிலேயே நாம் படைக்கவில்லை என்பதும் தெரியும். ஆனால் அப்படி ஒருத்தர் இல்லாமல் படைப்பது நடக்காது என்பதும் தெரியும். இவை உருவாயிருக்கவே முடியாது. அதனால் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு காரணம் கடவுள், அவரால் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நேர்த்தியாக நம் ஆச்சாரியர்கள் விளக்கியுள்ளார்கள். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.